பிரைஸ் லாட் பிரதர். பிரைஸ் லாட். உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம், ரெகுலராக பார்த்துருவேன். அது உங்களை ஏதாவது பாதிக்குதா? ரொம்ப பாதிச்சு எனக்கு தெரியல, ரொம்ப அப்படி பாதித்த மாதிரி இல்லை. என்கரேஜ் பண்ணுதா? என்கரேஜ் பண்ணியிருக்கு நிறையா, இல்லையா? ஸோ யாராவது நெகட்டிவாக ஏதாவது போட்டாங்கன்னா உங்களை ஏதாவது பாதிக்குமா? அதில் ரொம்ப அப்படி அவ்வளோ பாதிச்சதில்லை, சிக்னிஃபிகண்டாக பாதிச்சதில்லை. நான் வந்து என்னுடையதான எந்த மெசேஜ்லையும் கமெண்ட்டே வைக்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கமெண்ட் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கும், ரொம்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதா இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே தான். அதே நேரத்தில் எனக்கு அந்த கமெண்ட்டு என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கே நமக்குள்ளே கொஞ்சம் பெருமையை கொண்டு வந்துருமோன்னு ஒரு பயமும் வரும். சில கமெண்ட் வந்து நம்மளை வந்துட்டு குறைகளை சொல்லும், அது வந்து நம்மளை திருத்திக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் எங்கே அந்த கமெண்ட் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு வரும். அதனால் எதாக இருந்தாலும் ஆண்டவர் கையிலே கொடுத்துருவோன்னு கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவேன். நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, நிறைய பேர் இதில் ரொம்ப பிரயோஜனம் அடைகிறதா அவங்கள பற்றி நிறைய போட்டு வராங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை பற்றியே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம முடி வர்றது ரொம்ப முக்கியம், நம்ம சட்டை போடுறது ரொம்ப முக்கியம், அவங்களுடையதான இதுவே அந்த லெவலில் தான் இருக்கும். அது உங்களை ஏதாவது பாதிக்குமா அப்படின்றதுக்கு தான் அதை நான் கேட்டேன். நான் அப்படி அந்த இதுவும் எனக்கு ரொம்ப பாதிச்சதில்லை. நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் உண்மை. மினிஸ்ட்ரிஸ் பண்ணுற போதுமே ரொம்ப நல்ல கமெண்ட் போடும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு கிரிகிருப்பு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் காட்ஸ் கிரேஸில் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் காடு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு படமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை இருக்குதுல்ல. உபத்திரவத்தின் குகையிலிருந்து தேர்ந்தெடுத்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்க ஒரே வேர்டு, ரெண்டுத்துக்கும். ஓகே, வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு படமும். அப்போ புகழ்ச்சின்றதும் ஒரு பெரிய உபத்திரவத்துக்கு ஈக்குவலாக ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் தான் அது. நான் அதனால தான் மேக்ஸிமம் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் நம்ம ப்ரோக்ராமுக்கு கமெண்ட் ரொம்ப முக்கியம். எதனாலனா கேள்விகள் அதில் தான் வருது, அவன் டவுட்ஸ், எத்தனையோ பேரோட டவுட்ஸ் அதில் தான் வருது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன இது பண்ண போகிறோம்? பிரைஸ் லாட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் எபிசோட் யூஸ்வலாக நான் எப்போவுமே சொல்கிறது, இந்த எபிசோட்ஸை பொறுத்தளவு கோர்ஸ் மாதிரி இல்லாட்டி மாடியூல்ஸ் மாதிரி இருக்கும். சீரியஸான வியூவர்ஸ் சீக்வன்ஸாக பார்க்குறது ரொம்பவே அட்வைசபிள். லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஃபவுண்டேஷன் மேலே நின்றுக்கிட்டே இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் ப்ரொமோட் பண்ணுற ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. போன எபிசோட் முடியும் போது நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ஆமாம், நீங்கள் ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷன் போன வாட்டி கொடுத்துருந்தீங்க. அதை பேசிஸாக வச்சு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு நான் உதாரணமாக எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, கணக்கு. ஓகே, இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டையோ இல்லாட்டி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டையோ கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அவங்க லைஃபுக்கு அது ஒரு சப்ஜெக்ட், பாஸ் பண்ணணும் அதுக்கு. ஆமாம், அதில் ரொம்ப போராடி பாஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இந்த இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா M2 M4 M3லாம் அந்த மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ஸ் 1 2 3 4 இருக்கும். அதுதான் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு யூஸ்வலாக ஒரு ஸ்கூல் லெவலோ இல்லாட்டி ஒரு காலேஜில் ஓரளவுக்கு நாமினலாக இருக்க ஸ்டூடெண்ட்டை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், எப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கோ அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லுவார். ஆக்சுவலி கொஞ்சம் நல்ல ஆப்டிடியூட்ல ஸ்ட்ராங்காக இருக்கவங்க, ஒரு நல்ல திங்க் பண்ணுற ஆளாக இருந்தால் அவர் என்ன சொல்லுவார்னா, மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ஓகே, அதற்கும் மேலே அது தனிப்பட்ட முறையில் ஒரு சப்ஜெக்டுக்குள்ள அடைக்கிற முடியாது. ஆமாம், மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் சயின்ஸோ டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி இதே வேர்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எதை எடுத்தாலும் மேக்ஸ் தான் அதனுடைய பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், மேத்தமெட்டிக்ஸ் தான் ஃபவுண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தான் ஒரு டூல். உலகம் நான் சொல்கிறது, அதாவது மனுஷங்க அப்படி சொல்லணும், எப்படி ஒரு நேச்சர் ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு காஸ்மோஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம பிரபஞ்சம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் கிளைமேட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல் தான் மேத்தமெட்டிக்ஸ். இயற்கை பற்றின அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கணக்கு வந்து ஒரு ஆயுதமாக இருக்கிறது. கணக்கை வச்சு தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோமே, அவர் கண்ணாடி போடுறாரு. ஆப்தமாலஜி சம்மந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் அது கிடையாது. உலகத்தில் அவர் எதை பார்த்தாலுமே அந்த கண்ணாடி வச்சு தான் பார்க்க முடியும். ஓகே, நம்ம கண்ணு தெரியாது கண்ணாடின்னு நம்ம சொல்கிறோம், பட் இந்த கண்ணாடி தான் மற்ற உலகத்தையும் பார்க்கறதுக்கு அவர் யூஸ் ஆகுது. ஓகே, அது மாதிரியான ஒரு விஷயம் தான் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரமிப்பான விஷயம். ஒரு செகண்ட் தலையை அப்படியே சுற்றி விட்டுரும், அவ்வளோ பிரமிப்பு நிறைஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த மேத்தமெட்டிக்ஸ். எனக்கு பிரமிப்பால் சுத்தாது, சப்ஜெக்டை பார்த்தாலே சுத்தம். இன்னைக்கும் நிறைய பேரை கேட்டிருக்கிறாங்க, ஐயோ இந்த மேக்ஸ் இருக்குது, பியூர் சயின்ஸ் எடுக்கிறவங்களா இருக்காங்க +1ல். ஏன்னு கேட்டால் மேக்ஸுக்கு பயந்துக்கிட்டு எடுக்கிறவங்க இருக்காங்க.
சப்ஜெக்டா சொல்றேன் நான். நீங்க சொல்றது வந்து பெரிய விஷயம். பிரமிப்புனா அதை புரிஞ்சு இப்படி இருக்கா அப்படின்றத நீங்க சொல்ல வர்றீங்க. ஆமா. அவங்க தலையை சுத்திரும், ஏன்னா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ரோலர் கோஸ்டர் கீழே இருந்து பார்த்தா அது போறதை பார்த்தீங்கன்னா தலை சுத்தும், என்ன அழகா அப்படி இப்படி போகுதுன்னு. அந்த மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. ஆமா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1+1 இருக்கு, 2 ஆன்சர் இருக்கு. ஒன்று சேர்த்தா 2 நம்ம ஈஸியாக சொல்லுவோம். இதில் உங்களுக்கு பெருசாக ஒரு பிரமிப்பு தெரியாது. இதே இது பெரிய பெரிய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், பெரிய பெரிய ஈக்குவேஷன்ஸ். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சு பார்ப்போம். அந்த ஈக்குவேஷன்ஸை பார்க்கும்போது எப்படி இது அக்யூரேட்டாக இருக்கு, எதனால இது அக்யூரேட்டாக இருக்குங்கிறது ஒரு செகண்ட் நம்மளுக்கே வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிரமிப்பு மேத்தமெட்டிக்ஸ்க்கு பை டிஃபால்ட்டே இருக்கு. எங்களுக்கு அதை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் புரிகிற மாதிரி. ஃபர்ஸ்ட் இந்த மேத்தமெட்டிக்ஸோட அதனுடைய அந்த தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஃபிசிக்ஸில் இருக்க கண்டுபிடிப்புன்னு கேட்டால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். ஆமாம், அவர் ஒரு 20ஆம் நூற்றாண்டில் ஃபிசிக்ஸுக்கு அவருக்கு ஈக்குவலாக ஒரு என்னன்னு யாரையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு ஒர்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு தெரிஞ்ச E=mc² எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். இன்னொன்று அவர் பிரமிக்கத்தக்க ஒரு ஒர்க் என்னன்னா, அதுதான் வந்து ஃபீல்ட் ஈக்குவேஷன். ஃபீல்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காஸ்மாஸ் அதையே வந்து மாத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் தெளிவா. ஓகே, லா ஆஃப் கிராவிட்டிங்கிறது நியூட்டன் சொல்லி கொடுத்த விஷயம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்ல பார்த்தோம். நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற எபிசோட்ஸ்ல கொஞ்சம் பார்த்துருக்கோம், புவியீர்ப்பு சக்தி பத்தி. ஆமா, புவியீர்ப்பு சக்திக்கு ஒரு புது டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அதுதான் இந்த ஃபீல்ட் ஈக்குவேஷன்ங்கிறது. நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குறது தான் ஃபீல்ட் ஈக்குவேஷன். சரி. இந்த இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கூட கிடையாது. இவர் வந்து ஒரு சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு ஐபி, இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பதிவு பண்றாங்க இல்லையா, ஆமா, அதுல ஒரு கிளர்க்கா இருக்காரு. ஐன்ஸ்டீனா? ஐன்ஸ்டீன். இப்போ அதை விட எங்களுக்கு இதான் பிரமிப்பா இருக்கு. ஏன்னா ஐன்ஸ்டீனுடையதான ஆரம்பம் இதுன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டா மட்டும்தான் தெரியும். பட் அவருடைய ஸ்டார்டிங் வந்து கிளர்க்கா இருந்திருக்கிறாரு. ஒரு கிளர்க்கு தான். ஓகே. அவர் குவாலிஃபைடு சயின்டிஸ்டோ இல்லாட்டி அவர் PhD ஸ்காலரோ கிடையாது. அவர் கிளர்க்கா வேலை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக சயின்ஸ் எல்லாம் அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த புதிய ஒரு கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த லா ஆஃப் இது, இந்த ஃபீல்ட் ஈக்குவேஷன். ஓகே. இதை ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கும் போது ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற ஒரு புது டைமென்ஷனை அவர் கொண்டு வர்றாரு. இதுக்குள்ள நம்ம டீட்டெயில்டாக போகல, இந்த ஒரு குறிப்பிட்ட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் இந்த எபிசோட நம்ம பார்க்க போறோம். தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆமா, கிராவிட்டி வந்து கான்ஸ்டன்ட், டைம் கான்ஸ்டன்ட் இருந்தது. அது இவர் எப்படி புரிய வைக்கிறாருன்னா, கிராவிட்டிக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பெண்ட் ஆகுறது தான். ஒரு நிறை இருக்க ஒரு பொருள் வந்து ஸ்பேஸை பெண்ட் பண்ணும். அந்த பெண்ட்னால தான் கிராவிட்டிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஓகே. இதுல இன்னொரு மேன்மையான விஷயம் என்னன்னா, லைட் பெண்ட் ஆகுங்கிறத ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு சொல்றாரு. நாங்க படிக்கும்போது எங்களுக்கு சொல்றதுன்னா, இந்த ப்ரிசமை கடந்து போகும், அதுல இருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி கான்கேவ், கான்வெக்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அது ஓகே. பெண்ட் ஆகி போகும் அப்படிங்கிறது வந்து புது விஷயமா இருக்கு எங்களுக்கு. அதாவது நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், அந்த பிரிசம்ல பெண்ட் ஆகி அந்த ஸ்பெக்ட்ரம்ல மாறுது அப்படிங்கிறது அது வேற கான்செப்ட். இது ஸ்ட்ரைட்டா தான் லைட் எப்பவுமே போகும். ஏன்னா பிரின்சிபல் என்னன்னா, லைட் டிராவல்ஸ் அட் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஷார்டஸ்ட் வழியை தான் அது தேர்ந்தெடுக்கும். அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்பேஸ் டைம் வந்து கிராவிட்டினால லைட்டை வந்து வளைச்சு கொண்டு போகும். கிராவிட்டி வந்து லைட்டை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இவருடைய அந்த ஃபீல்ட் ஈக்குவேஷனோட ஸ்பெஷாலிட்டியே. இதை வந்து ஐன்ஸ்டீன் கண்டுபிடிக்கிறாரு. நீங்க எதை வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை மேத்தமெட்டிக்கலா நீங்க ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணாதான் சயின்ஸ் ஒத்துக்கும், சயின்ஸ் உலகமும் ஒத்துக்கணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணணும். நீங்க எக்ஸ்பெரிமெண்டலா சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணலாம், சில விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்டா ப்ரூவே பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை மேத்தமெட்டிக்கலா ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு எபிசோட்ல கூட நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து இந்த லைட்டை வந்து அளக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, லென்த் கான்ட்ராக்ஷன். அதை நீங்க அளக்கும் போது சொன்னீங்க. பட் அதை நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி காட்டவே முடியாது, அதெல்லாம் இல்லையா? அதை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ல தான் பண்ண முடியும்னு சொன்னது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஆமா, அந்த லென்த் கான்ட்ராக்ஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி ஸ்பீட் ஆஃப் லைட்ல போகும்போது நிறைய வந்து சின்னதாகுது அப்படின்றது கணக்கு சொல்லுது. ஆனா ஸ்பீட் ஆஃப் லைட்ல நீங்க நிறைய கொண்டு போயலாம் அளக்கலாம் முடியாது. இந்த தியரியை தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா 1905 ஒரு பேப்பரா பப்ளிஷ் பண்றாரு. என்ன பேப்பர் அப்படின்னா, ஆன் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் ஆஃப் மூவிங் பாடிஸ் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் பண்றாரு. இப்ப இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனா அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு இவருக்கு தெரியல, மேத்தமெட்டிக்கலா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்ப இவர் ஃப்ரெண்டை போய் பாக்குறாரு. அவர் பேர் பாத்தீங்கன்னா மார்சல் கிராஸ்மேன் அப்படின்ட்டு. இவர் ஒரு ஸ்விஸ் மேத்தமெட்டிஷியன், இவருடைய ஃப்ரெண்டு. அப்பதான் அவர் PhD முடிச்சுட்டு ரெமேனியன் ஜியோமெட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல, அதுல இவர் எக்ஸ்பர்ட். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷனை மேத்தமெட்டிக்கலா டெரைவ் பண்றதுக்கு உதவி செஞ்சது பாத்தீங்கன்னா இந்த மார்சல்ங்கிற மேத்தமெட்டிஷியன் தான்.
இவருக்கு அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணி ஜனங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்றதுங்கிறத அவர் தான் இது பண்ணியிருக்கிறாரு. ஆமா, இவர் தியரட்டைஸ் பண்ணிட்டாரு. அதை மேத்தமெட்டிக்கலா ப்ரெசென்ட் பண்றதுக்கு உதவி செஞ்சது பாத்தீங்கன்னா இந்த மார்க்ஸ்ங்கிற மேத்தமெட்டிஷியன். ஓகே, எப்படி நீங்க உட்கார்ந்து ஒரு இடத்துல போடுற மேத்தமெட்டிக்ஸ் பிரபஞ்சத்துல எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு கிராவிட்டி புல்னால ஸ்பேஸ் பெண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஜியோமெட்ரிக்கா அக்யூரேட்டா அவர் பண்ணி காமிச்சாரு. இது எப்படியே கன்சிஸ்டண்டா இருக்கு. அதாவது இவர் வந்து ஒரு இப்படிதான் இருக்கும்னு ஒரு ஃபார்முலாவை எழுதிட்டாரு இல்லையா, அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறத அவர் எழுதிட்டார். இது அப்படியே அங்க இருக்கு. இவர் அந்த கண்டுபிடிப்பு அங்க அப்படியே இப்படிதான் இருக்கணும்ன்ற கண்டுபிடிக்கிறது அங்க அப்படியே இருக்கு. ஆமா, ஓகே, அது இன்னும் அவருக்கு பிரமிப்பாகுது, பயங்கர பிரமிப்பார். இப்ப இது ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்னா இதுதான் மேத்தமெட்டிக்ஸோட பிரமிப்புன்னு நான் சொல்றது. இப்போ 1+1 = 2 இதை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பா தெரியாது. இது என்னங்க பெரிய விஷயமா, 1+1 = 2 சின்ன குழந்தை கேட்டா கூட தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எங்கேயோ இருக்கிற நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் டைம் இது வந்து ஒரு ஜியோமெட்ரிக்ஸ்ல ஃபிட் ஆகுது, மேத்தமெட்டிக்கலா அக்யூரேட்டா இருக்கு. இந்த ஈக்குவேஷன்லாம் பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் எப்படி இப்படி இயங்குது, எப்படி இயற்கையும் இதுவும் ஒத்து வருது, இதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னாலே பயங்கர பிரமிப்பா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி, அதாவது இதுக்கு சம்பந்தமா இல்லை, ஆனா இதுக்கு ரிலேட்டிவா பேரலா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி பைபிள் இருக்கும், ஒரு ஒரு சரித்திரமா இருக்கும், படிக்கிறதுக்கு ஒரு சம்பவமாக இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி, காடுடைய சீக்ரெட் ஒன்று இருக்கும், அல்லது அதுக்கு பின்னாடி காட் செய்ய போற ஒரு ரெவலேஷனாக இருக்கும். அதை நீங்க சாதாரணமா படிக்கும்போது சாதாரணமாக தானே இருக்கும். ஆனால் அதுக்குள்ள இருந்து அவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு, இதுக்கு பின்னாடி இப்படி மெசேஜ் இருக்கு, இது வந்து ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுதுன்னு கேட்கும்போது அதே வசனத்தை நான் இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன், ஆனா எனக்கு அது வந்து சாதாரணமா இருந்தது. அதுக்கு பின்னாடி தான் இவ்வளவு பெரிய மெசேஜ் இருக்குன்னு கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். இதை ஃபேண்டாஸ்டிக்கா சொன்னீங்க. ஆக்சுவலி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஞானத்தோட வெளிப்பாடு. மேத்தமெட்டிக்ஸ் தான் லாஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் லாஸ் தான். லாஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் பிசிக்ஸ் கிடையாது. ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய மகிமையோட வெளிப்பாடு. இன் சென்ஸ் ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா பைபிள் படிக்கும்போது தான் இருக்குண்டு. உண்மையா கடவுளுடைய வெளிப்பாடை வச்சுட்டு சயின்ஸ் ஒருத்தர் படிச்சார்னா அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். நீங்க பைபிள் படிக்கும்போது ரெவலேஷன் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவல் சொல்றதை விட கொஞ்சம் கம்மியா அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். ஆமா, நிறைய சயின்டிஸ்ட் காட் அக்செப்ட் பண்றாங்க, அது காடை ஏத்துக்கிறதுக்கு இயற்கை காரணமா இருந்திருக்கு. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு இதை வந்து கன்ஃபார்மா ஒரு மனுஷனால் செஞ்சிருக்க முடியாது, இவ்வளவு நேர்த்தியா அல்லது இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடா, இவ்வளவு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மனுஷனாலோ அல்லது தானாகவோ வந்திருக்க வாய்ப்பே இல்லை. தேர் மஸ்ட் பி எ கிரியேட்டர்னு கண்டுபிடிச்ச எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்காங்க. அந்த பிரமிப்புல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க. இது நீங்க அழகா சொன்னீங்க. இதுக்கு ஒரு சான்று சொல்றேன். ஐன்ஸ்டீனை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாலு சார் ஆர்த்தர் எடிங்டன், இங்கிலீஷ் அஸ்ட்ரானமர். ஒரு உலகத்துல வந்து அப்போ வந்து ஐன்ஸ்டீன் சொன்னதை எல்லாரும் ஸ்டூபிடா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் ஒரு கிளர்க்கு, ஒரு பிரைவேட் ஃபெல்லோவா இருந்தா அது வந்து ஒரு பெரிய பிரஸ்டீஜியஸான விஷயம். அப்படிப்பட்ட சயின்டிஸ்டோ அப்படி ஒரு பெரிய ஒரு ஆல்ரெடி பெருசா கண்டுபிடிச்சவரோ ஐன்ஸ்டீன் கிடையாது. அப்ப இவர் நிறைய பேர் பேசுறாங்க, என்னங்க ஒரு கிளர்க்கு சொன்னதெல்லாம் போய் நம்ம வந்து ஸ்பேஸ் பெண்ட் ஆகும், லைட் வளையும், அப்படி இப்படின்லாம் இவர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து நியூட்டன் லாவோட விதி 300-400 வருஷமா அக்யூரேட்டா தானே இருக்கு, அதுல நிறைய விஷயம் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு, பட் ஆனா இது வரைக்கும் அவர் சொன்ன விதி கரெக்டா இருக்கு அப்படின்லாம் நிறைய பேசுறாங்க. அப்ப ஐன்ஸ்டீனை ஒருத்தர் நம்புறாரு, இவர் சொன்னதுல ஏதோ கண்டிப்பா இருக்கணும். அவர் தான் பாத்தீங்கன்னா சார் ஆர்த்தர் எடிங்டன். இதை வச்சு பிபிசி வந்து ஒரு பிலிமே எடுத்திருக்காங்க 2008ல. ஓகே, ஐன்ஸ்டீன் அண்ட் எடிங்டன். அப்ப வந்து இவர் இந்த எடிங்டன் என்ன பண்றாரு, ஒரு சோலார் எக்லிப்ஸ் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. இந்த சோலார் எக்லிப்ஸ் வரும்போது சூரியன் கிட்ட நான் போட்டோ எடுப்பேன். இவர் கால்குலேஷன் பண்றது ஐன்ஸ்டீனோட ஃபீல்ட் ஈக்குவேஷன் படி ஒருவேளை அது கரெக்டா இருக்கிற பட்சத்தில், லைட் வந்து கிராவிட்டினால பெண்ட் ஆகிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து இமேஜ் இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றாரு. As we look at the eclipsed sun through the giant telescope, it will be directly in the middle of the Hyades star cluster. We'll take photographs of these stars during the 5 minutes of eclipse and then compare them to photographs taken of the same stars at night. One photographic plate on top of another. Are the stars in the same place or different? If they are different, then we will know that starlight is bent by the sun. Einstein says that time is not the same for all of us, but different. Very hard to conceive of such separate views. In this man's work, in the beautiful complexity of the new universe he has shown us,
I, for one, have no doubt. I can hear God thinking. இவர் தான் ஃபர்ஸ்ட் போய் ஷூட் பண்ணி ஐன்ஸ்டீன் சொன்னது கரெக்டு, ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் கரெக்டு அப்படின்னு உலகத்துக்கு ஐன்ஸ்டீனை இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா உருவகப்படுத்தி காமிச்ச ஆள் இவர் தான். ஓகே, அவருடையதான தியரி வந்து ப்ராக்டிக்கலாக இவர் ஃபோட்டோ எடுத்து அவர் சொன்னது கரெக்ட் தாங்கிறத ப்ரூஃப் பண்ணி காட்டுறாரு, இவர் பண்ணி காமிக்கிறார். ஓகே, இதுல என்ன பெரிய விஷயம்னா இவர் ஒரு மிகப்பெரிய பிலீவர் இன் செயின்ட். இவர் ஓகே எடிங்டன். சரி, எடிங்டன் வந்து எப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் எடிங்டன் யாருமே தெரியாது. அந்த அந்த ஃபிலிம்லேயே அந்த டாக்குமெண்ட்ரிலேயே முடியும் போது சொல்லுவாங்க Eddington. Einstein. இன்னைக்கு வந்து எடிங்டனுடைய ஒர்க் நிறைய மறக்கப்பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் நிறைய பண்ணது என்னன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சயின்ஸையும் எப்படி ஒருங்கிணைக்கலாங்கிறது தான் இவர் மேக்சிமம் ஒர்க்கு அதுக்கப்புறம் பண்ணியிருக்காரு. இது வந்த பிறகு பைபிளில் உள்ள விஷயங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இதையும் இணைச்சு ஜனங்களுக்கு கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய வேலையாக செஞ்சிருக்கிறார். வேலையை தான் எடிங்டனே பண்ணியிருக்காரு. அப்படின்னா அது ரெக்கார்டே ஆயிருக்கு. நீங்கள் உலகம் ரொம்ப மறந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் உலகம் மறந்துருச்சு. இதுவே ஒரு கடவுளுக்கு எதிர் அப்படின்னு சொல்லி அவர் நாத்திகத்தை இது மூலமாக தூக்கி பிடிச்சிருந்தாருன்னா இன்னை வரைக்கும் உலகம் அவரை தூக்கி பிடிச்சி தான் வச்சிருக்கோம். இயேசு தெளிவாக ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நீங்கள் உலகத்தார இல்லாதபடினாலே உலகம் உங்களை பகைக்கிறது. அந்த பகைக்கிற ஒரு வேலை தான் உங்களை மறக்க பண்ணுறது. உங்களோட பேர் முதல்னு தெரியாமல் போகணும்னு அவன் நினைக்கிறாங்க. நான் கத்தர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் வந்து எப்படியும் ரிவார்டு எங்கேயாவது வச்சிருப்பாரு கன்ஃபார்ம். அதான் நம்ம பேசுகிறோம்ல இன்னைக்கு. இதுவே ஆண்டவர் செய்கிற கிருபை தானே. என்னைக்கோ உள்ள ஒருத்தரை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் தானே. இதோட இன்னொரு பிரமிப்பா நான் இன்னொன்று சொல்றேன், நீங்க சொன்னதுக்கு டாப்பப்பா. பிக் பேங் நம்ம எல்லாருமே பேசுறாங்கல்ல, பெருவெடிப்பு கொள்கை. பெருவெடிப்புங்க. அதுதான் இவங்க தூக்கி பிடிச்சிட்டு முக்கால்வாசி ஏத்திஸ்ட் வந்து தூக்கி பிடிச்சிட்டு வராங்க. பிக் பேங்க ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று நடந்திருக்கும்னு சொன்னது ஒரு பாஸ்டர். பெருவெடிப்பு கொள்கை பத்தியா? ஆமா. ஓகே, இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியமா இருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபீல்ட் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை வந்து ஒரு பெல்ஜியன் பாஸ்டர் ஒரு பிரீஸ்ட் வந்து படிக்கிறார். இவர் ஆனால் பயங்கர இன்ட்ரெஸ்ட் பிசிக்ஸ்ல இருக்கு. ஐன்ஸ்டீனோட ஃபீல்ட் ஈக்குவேஷனை படிச்சு அவர் ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்றாரு. அதுதான் பாத்தீங்கன்னா பிக் பேங்குடைய ஃபவுண்டேஷன். அந்த பிரீஸ்ட் பேர் பாத்தீங்கன்னா ஜார்ஜஸ் லிமெட்ரி, ஒரு பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு பாஸ்டர். சரி, அவர் இதை படிச்சுட்டு அவர் ஒன்று சொல்றாரு, எல்லாத்துக்குமே பிகினிங் இருந்திருக்கணும். ஆக்சுவலி பிக் பேங்குடைய ஃபவுண்டேஷனே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் மேட்டர், இது மூணுக்கும் ஆரம்பம் இருந்துச்சுங்கிறது தான் பிக் பேங்குடைய ஃபவுண்டேஷனே. ஆமா, நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இது அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு ப்ரமோட் ஆகுது. அதுதான் வந்து ஃப்ரெட் ஆயில்ங்கிற மாதிரி ஆட்கள்லாம் அதுக்கு பேர் வைக்கிறாங்க. பிக் பேங்னு வெடிப்பு நடந்திருக்கணும். இந்த ஆரம்பம் எப்படி நடந்திருக்கணும்னு இவங்க எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. நமக்கு அந்த ஆரம்பம் இந்த பிகினிங் காட் கிரியேட்டட்னு நம்ம சொல்றோம். ஆனா பிகினிங்ன்றது மட்டும் உண்மை. பிக் பேங்கும் ஒத்துக்குது, நம்மளும் ஒத்துக்கிறோம். there was a beginning. அந்த ஜார்ஜஸ் லிமெட்ரி வந்து காடு படைச்சாருன்னு தான் சொல்றாரு. ஓகே, காடு தான் படைச்சாரு, எல்லாத்துக்கும் ஆரம்பம் இருந்தது. அதுக்கு சான்று தான் ஃபீல்ட் இக்குவேஷன் சொல்லி ஃபர்ஸ்ட் 1927 இப்படி நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசலை கொண்டு வர்றார். ஓகே, அவர் ஒரு நல்ல பிலீவர், பாஸ்டர் அண்ட் பிசிசிஸ்ட். Georges Lemaitre was a Belgian priest and a scientist. He was already thinking about the origin of the universe in the context of his Christian faith. He wrote to a friend while in the trenches of war, "I've understood the fiat lux as the reason of the universe." Fiat lux is Latin for "let there be light," in reference to the 3rd verse in the book of Genesis. God said, "Let there be light," and there was light. After the war, he continued with his education, but switched to mathematics and physics, graduating in 1920. During this time, he became fascinated by Einstein's general theory of relativity, how gravity can warp space and time. Lemaitre then did postgraduate work at the University of Cambridge under famed English astronomer Sir Arthur Eddington, who had confirmed Einstein's theory when he saw how gravity bent light from a star traveling near the sun. And Lemaitre's expanding universe would satisfy Einstein's theory of relativity. Still, Einstein wasn't swayed. He refused to believe in an expanding universe. Lemaitre recalled Einstein told him, "Your calculations are correct, but your physics is atrocious." In 1931,
in which he argued that if the universe were expanding, then it also had a beginning. He proposed this in his hypothesis of the primeval atom. He argued that the universe began with the explosion of the single particle and concluded a creation-like event had occurred. In 1933, when Lemaitre and Einstein traveled together to attend a series of seminars in California, and Lemaitre had time to explain his theory in detail, Einstein is purported to have said, "This is the most beautiful and satisfactory explanation of creation to which I have ever listened." Lemaitre was nominated for the Nobel Prize in Physics in 1954 for his prediction of the expanding universe. இப்போ போன வாட்டி நம்ம முடிச்சதும் நீங்க ஆரம்பிச்சதும் ஒன்னா தான் இருக்கு. மொத்த பேஸும் நம்ம ஆளுங்க போட்டு வச்சது தான் போல. மொத்த பேஸும் நம்ம ஆட்கள் தான், நம்ம பிலீவர்ஸ் பண்ணது தான். ஓகே. இதுல இன்னொரு ஒரு கூத்து நடந்துச்சு. இப்பயுமே ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு சயின்ஸ் மேகசின் பாத்தீங்கன்னா நேச்சர் அப்படின்ட்டு. ஓகே. 1869 இருந்து அந்த நேச்சர் பப்ளிகேஷன் இருக்கு. ஒரு வயசான ஒரு சயின்டிஸ்ட், நல்ல ஒரு பிலீவர் அப்பாலஜிஸ்ட் பேசுனதை நான் கேட்டேன். நேச்சர் மேகசினுடைய எடிட்டர் பேசுறாரு 1960s. இந்த எல்லாத்துக்கும் பிகினிங் இருக்குன்னு சொல்றத பார்த்தா இதை நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாதுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்க மாதிரியே இருக்கு. ஓ சரிதான். ஓகே. அப்படின்னு சொன்ன பதிவும் இருக்கு. வெரி குட் வெரி குட். அதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை கண்டுபிடிச்சது பிலீவர்ஸ். இது சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பைபிளுக்கு சான்று. இந்த கண்டுபிடிப்பு எதுவும் பைபிளுக்கு அகைன்ஸ்டா இல்ல. எதுவுமே அகைன்ஸ்ட் கிடையாது பைபிளுக்கு. பைபிள் தான் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பேஸுக்கும் டைமுக்கும் மேட்டருக்கும் பிகினிங் இருக்குன்னு சொன்ன ஒரே புக்கு. ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியற காலத்துக்கு முன்னாடியே ஸ்பேஸை வந்து கர்டைன் மாதிரி ஆண்டவர் விரிச்சாரு அப்படிங்கிற வரைக்கும் பைபிள்ல இருக்கு சான்று. எனக்கு இந்த இடத்துல இதை இப்படி சொல்லணும்னு தோணுது. என்ன தோணுதுன்னா, கண்டுபிடிப்புகள் எல்லாம் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. இவங்க கர்த்தர் இல்லைங்கிறத நிரூபிப்பதற்காக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நிறைய ஆராய்ச்சிகள் அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடவுளால வந்திருக்காது, வேற ஏதாவது வந்திருக்கோம்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படிதான் அதை பாக்குறோம். ஆனா இவங்க கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா பைபிள் வந்து ஒத்துதான் போகுது. பைபிளுக்கு அகைன்ஸ்டா எதுவுமே இல்லை. இதுல கண்டுபிடிக்கப்பட்ட கீ ப்ரூவன் அனாலிசிஸ் எல்லாமே பைபிளுக்கு சான்றா தான் இருக்கு. ஓகே. அது எதுவும் பைபிளுக்கு ஆப்போசிட்டா சொல்ல. இவங்க அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி, நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த ஜார்ஜஸ் லிமெட்ரியை பத்தி யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா தெரியாது. நீங்க சொன்ன இந்த பிலீவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை தவிர யாருக்குமே யாருக்குமே அதில் தெரியாது. இவங்க எல்லாம் ஸ்ட்ராங் பிலீவர்ஸ். என்னைய பொறுத்தளவுக்கு பர்சனலாக நான் சொல்ல முடியும், இவங்க எல்லாரையும் நான் சயின்ஸாக தான் பார்க்குறேன். சயின்டிஸ்டாகவும் பார்க்குறீங்க, சயின்ஸாகவும் பார்க்குறீங்க. ஆமாம், அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான். வி ஆர் நாட் அகைன்ஸ்ட் ஆஃப் சயின்ஸ், வி ஆர் அகைன்ஸ்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ஏத்திசம் இல்லையா? நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ண விரும்புகிறோமே ஒழிய அறிவியலே இல்லை நம்ம என்றைக்குமே எதுலையுமே சொன்னதே கிடையாது. அறிவியல் எப்போ நாத்திகத்தை பிடிக்குதோ, கடவுள் இல்லைன்னு சொல்லுதோ, இல்லை இருக்கிறாருங்கிறதா, இல்லைன்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கிறாருங்கிறத நம்ம சொல்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆமா, இவங்க சொன்னாங்க எல்லாமே இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். ஓகே. இதை உட்கார்ந்து ஒருத்தர் இதை முழுசா யாரும் புரிஞ்சுக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த பிரம்மாண்டத்துல கர்த்தரை துதிக்கிறவங்களும் இருக்காங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா பண்ணியிருக்கிறாருன்னு. அந்த பிரம்மாண்டத்துல கர்த்தரை மறக்கிறவங்களும் இருக்காங்க, சறுக்கி விழுந்தவங்களும் இருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணி ஒருத்தரால பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு. அதுல விழுந்தவங்க தான் அதுல முக்கால்வாசி பேர். ஓகே. இதான் நம்ம பாக்குறோம். ஏனெனில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவருமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வசனம் தெளிவா ஒரே பேசேஜ்ல சொல்லி முடிச்சிருச்சு. இது எல்லாமே அவரை கொண்டு அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. மேத்தமெட்டிக்கல் லா எல்லாம் அவர் பண்ணது. மொத்த லாபம். ஓகே. அந்த லாபம் இவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ அப்படி ஒன்று கண்டுபிடிச்ச பிரமிப்புல இவங்க சறுக்கி விழுந்துட்டாங்க. இதை எப்படிங்க படைச்சிருக்க முடியும்? அதாவது அங்க இருக்கிறதுக்கு இவங்க ஒரு லா கண்டுபிடிச்சாங்க, இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு லாவை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்க லா எழுதுறதுக்கு முன்னாடி அது அங்க இருக்கு. இவங்க எழுதிட்டு அதோட பிரமிப்பை பார்த்துட்டு கடவுளை மறந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா? அந்த நீங்க ஆரம்பிச்சுல சொன்னீங்க இல்லையா, அந்த ப்ரைட் வந்துருது அப்படின்ட்டு. ஒரு 4 பேர் சொன்ன உடனே ஒரு மனுஷனுக்கு ப்ரைட் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதுல சறுக்கி விழுந்தவங்க தான் இவங்கலாம். சில நேரங்களில் வீட்டுக்கு அப்பா பார்க்க யாராவது வரும்போது குழந்தைங்களுக்கு அந்த பெரிய பொம்மையை வாங்கிட்டு வருவாங்க. அவங்க எதுக்கு வாங்கிட்டு வராங்கன்னா, அந்த பொம்மை வாங்கிட்டு வந்து பிள்ளை ஓடி வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு.
அந்த பொம்மையை வாங்கின சந்தோஷத்தில் அவங்கள மறந்துடும் அந்த பிள்ளை. பார்த்துருக்கீங்களா? அது போய் ரூம்குள்ளே உட்காந்து பொம்மையோட விளையாடிக்கிட்டு இருக்கோம். போகும்போது கூப்பிடுவாங்க, அது வராது, பொம்மையோடயே இருக்கும். அந்த மாதிரி இவங்க இந்த லாபஸ் எல்லாம் பார்த்து ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கின பிறகு ஆண்டவர் மறந்துட்டாங்க. அப்படி ஒரு இருக்கிறாருங்கிறதான இது இவங்களுக்கு சரி, நீங்கள் சொன்ன சரிக்கு விழுந்துட்டாங்க. அதில் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னது. அதாவது காடு ஒரு விஷயத்த, கண்ணுக்கு தெரிய ஒரு விஷயத்த படைச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து மைண்ட் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. மேத்தமெட்டிக்ஸ்லாவை அவர் எப்படி படைச்சாரு? அவர் டிக்டேட் பண்ணி டிஃபைன் பண்ணாரா, இல்லாட்டி அதுக்கு என்ன பண்ணாரு? இது நம்ம மைண்டுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதுதான் நம்ம சங்கீதம் 139:6 வாசிக்கிறோம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமா இருக்கிறது. அது ரொம்ப ஆச்சரியம். நம்ம அறிவினால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா உடனே இவங்க சொல்லுவாங்க, அதை என்ன கடவுளை புரிஞ்சிக்க முடியாதுங்கிறீங்க அப்படிம்பாங்க. ஒருத்தர் ஒரு லாவை ஒன்றை பார்த்து எழுதியிருக்கிறாரு, கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறாரு. அந்த லாவை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வரைக்கும் மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியல தானே. எனக்கு இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ லாவையும் எழுதி வச்சு கண்டுபிடிச்சவருக்கே இவ்வளவு இருக்குன்னா அதை அவர் எப்படி எழுதினாரு, என்ன எழுதினாரு? ஏன்னா இவங்க கண்டிப்பாக ஏதோ ஒன்று பார்த்துனா எழுதியிருக்காங்க. புவியீர்ப்பு சக்தி சார் ஐசக் நியூட்டனாவே இருக்கட்டுமே, அவர் கீழே விழுந்துச்சு, அது வந்துச்சு இல்லையா, அது ஒரு லா. இந்த லாவை அவர் வந்து தியரட்டிக்கலாக கொண்டாடுறாரு இல்லையா, அது அங்கே ப்ராக்டிக்கலாக இருக்கு. இந்த ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் தியரி வந்திருக்கு. தியரியாக எழுதுனவரையே இவ்வளோ நம்ம பிரமிப்பா சொல்லி இவருக்கு பட்டம் கொடுத்து நோபல் பிரைஸ் கொடுத்து எல்லாம் கொடுக்குறோமே, அதை ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த லாவை எப்படி டிசைன் பண்ணாரு? அவர் பேசுனதுனால அப்படியே வந்துருச்சா, இல்லாட்டி அவர் உட்கார்ந்து இருக்கிறதுனாரா? இதெல்லாம் நம்மளுக்கு புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு. உண்மையிலே அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த தேவனை நான் தேவனாய் கொண்டதுக்கு மிகுந்த பாக்கியம் உள்ளவர்கள். அதை புரியுற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை சார், முதல்ல இவர் இப்படி செஞ்சிருக்காருன்றது இவரை முதல்ல எனக்கு தெரியப்படுத்தினார்ல, அவரை தெரிஞ்சதானே எனக்கு அப்புறம் அவர் செஞ்சது எனக்கு தெரிய போகுது. ரொம்ப சந்தோஷம் பிரதர், இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப டீப்பான டஃப்பான ஒரு விஷயந்தான். நான் பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன், ஏற்கனவே நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுலாம் போடுறாங்க. கொஞ்சம் பேர் கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்குன்றாங்க. கொஞ்சம் கர்த்தருடையதான படைப்புகளோடைய இன்னொரு ஆங்கிள் நீங்கள் பார்க்குறீங்க. கொஞ்சம் நீங்கள் தியானித்து பார்த்து இல்லை இந்த ப்ரோக்ராம் இன்னும் 2-3 தடவை பாருங்கள், ஈஸியாக புரியும். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னொரு எபிசோடில் நம்ம இதை பற்றி சில விஷயங்களையும் தியானிக்க போகிறோம். எப்பவும் போல் வழக்கம் போல் பிரதருடையதான ப்ரோக்ராம் வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லி அந்த சேனலில் வருது, பாருங்கள். தெலுங்குலையும் வருது, HLM தெலுங்கு அப்படிங்கிறதுலையும் வருது, அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை பிள்ளைகளுக்கு, வாலிப சந்ததிக்கு, அடுத்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் காட்டுங்க. ஸோ நாத்திகம் அல்லது கடவுள் இல்லைங்கிற கொள்கை அவங்கள வழிவிலக பண்ணிவிடாதபடி அவர்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க இது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் சித்தமானால் எபிசோடில் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.